வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. பிட்யூட்டரி சுரப்பியின் பின்புற கதுப்பு சுரக்கும் ஹார்மோன்கள் எது? ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின் அண்ட் ரிலாக்சின், ஆப்ஷன் பி வாசோப்ரெசன் அண்ட் ஆக்சிடோசின், ஆப்ஷன் சி ப்ரோலாக்டின், ஆப்ஷன் டி மெலட்டோனின். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாசோப்ரெசன் அண்ட் ஆக்சிடோசின். இந்த வாசோப்ரெசன் அப்படின்ற இந்த ஹார்மோனுக்கு வேறு பேரும் இருக்குது. ஏடிஹெச் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நமக்கு கிட்னி தான் ரத்தத்தை சுத்திகரிக்குது. அப்போ ரத்தத்தை சுத்திகரித்து அந்த ரத்தத்தில் இருக்க வேஸ்ட்டை நம்ம யூரினாக வெளியேற்றுது. அப்போ இந்த வாசோப்ரெசன்ற ஹார்மோன் சுரந்து அதிகமாக நீர் வெளியேற்றாமல் நீரை தக்க வைக்க ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதனால தான் இது ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இந்த ஆக்சிடோசின் இதோட பணி என்ன? இந்த ஆக்சிடோசின் அப்படின்றது நமக்கு 2 காலங்களில் முக்கியமாக சுரக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நமக்கு குழந்தை பிறப்பின் போது அந்த யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையை நமக்கு சுருங்கி விரிய செய்வதன் மூலம் குழந்தையை ஈஸியாக பிறப்பதற்கு வெளியே தள்ளுவதற்கு அது ஹெல்ப் பண்ணுது. அப்போ இங்கே யூட்ரஸோட மசில் சுருங்கி விரிவதற்கு எது காரணமாக அமையுது? ஆக்சிடோசின் அப்படின்னு ஹார்மோன் காரணமாக அமையுது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ப்ரோலாக்டின் அப்படின்ற இந்த ஹார்மோனோட உதவியால் என்ன சுரக்கும் அப்படின்னா, மேமரி கிளாண்டு, அதாவது பால் சுரப்புகள் பாலை சுரக்கும். இந்த பாலை வெளியேற்றுவதற்கு, எஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆக்சிடோசின் தான், இந்த ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஓகே. அடுத்து மெலட்டோனின். இந்த ஹார்மோனோட பணி என்ன? இது டைம் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இரவு நேரங்களில் இந்த ஹார்மோன் அப்படின்றது சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அதன் மூலிமா நமக்கு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் இருக்குது. ஓகே. பள்ளி பாட புத்தகத்தில் இந்த கண்டென்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பில் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படின்ற இந்த பாடத்திலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதில் பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு வேறு பேர் என்ன? ஹைப்போபைசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பிட்யூட்டரி சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னா, மூளையோட அடிப்பகுதியில் இது இருக்கும். பிட்யூட்டரி தண்டு அப்படின்றதுல இணைஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பிட்யூட்டரியில் 2 கதுப்புகள் இருக்கும், அதாவது 2 லோப்ஸ் இருக்கும். ஒன்று முன்புற கதுப்பு, இன்னொன்று பின்புற கதுப்பு அப்படின்னு இருக்கும். இந்த முன்புற கதுப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது அடினோ ஹைப்போபைசிஸ். பின்புற கதுப்புக்கு என்ன பேர் அப்படின்னா நியூரோ ஹைப்போபைசிஸ். இதில் இந்த பின்புற கதுப்பான நியூரோ ஹைப்போபைசிஸ் தான் நமக்கு இந்த ஹார்மோனை சுரக்குது. என்ன? ஆன்டி டையூரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசோப்ரெசன் அப்படின்ற ஹார்மோனையும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனையும் சுரக்குது. இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ மூளைக்கு அடியில் இதுதான் பிட்யூட்டரி தண்டு, இதில் தான் இருக்குது இந்த பிட்யூட்டரி அப்படின்றது. ஸோ இதுதான் முன்கதுப்பு, இதுதான் பின்கதுப்பு. ஓகேவா? தேங்க்யூ.